லட்சுமியை போட்டு இந்த படாத பாடுபடுத்துறானே இந்த கோபி. வயசான காலத்துல இவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் கேக்குதாக்கு. ஐயய்ய, அவ அப்பா போய் நியாயத்தை போய் கேட்க போயிருக்காரு, புடிச்சு தள்ளி விட்டுட்டானே. இந்த கோபிக்கு இவ்வளவு ஆகாதுதா. ஏ பாக்கியா, இப்படியே ஊம கொட்ட மாதிரி இருந்தா உன்னை ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பான். ரெண்டு சாத்து சாத்த வேண்டியதானடி. அம்மா யாரம்மா திட்டிக்கிட்டு இருக்கீங்க? அடியே பாக்கியா, ஊம கொட்ட மாதிரி இருந்தது போதும்டி, வாயை திறந்து பேசுடி. எம்மா என்னம்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க? யாரம்மா பேசுறீங்க? ஏண்டி செத்த சும்மா இருேண்டி. நல்ல கட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நொய்யி நொய்யின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்படித்தான் தள்ளி விடு தள்ளி விடு, தள்ளினா தான் அவனுக்கு புத்தி வரும். எம்மா அது சீரியலுமா? அம்மா அது நாடகம்மா. இதுக்கு போய் இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டி அது நாடகம்னு எனக்கும் தெரியும்டி. என்னம்மா சீரியல் எடுக்கிறாங்க, நிஜ வாழ்க்கை மாதிரியே எடுக்கிறாங்க. இந்த சீரியலை பார்த்தா என் பக்கத்து வீட்டுல நடந்த ஒரு கதை மாதிரியே இருக்குடி. அப்படியே அச்சசல் அப்படியே இருக்கு. இதே மாதிரி பாக்கியா மாதிரி ஒருத்தி இருந்தாடி, புருஷன் போட்டு கொடுமை படுத்துவான். அவ வாயே திறக்க மாட்டா. அவளும் அதோட கஷ்டப்பட்டு ஒரு பெட்டி கடை வச்சு முன்னேறிடுவா. அதே மாதிரி பாக்கியலட்சுமி இப்ப கேட்டுங்க ஆரம்பிச்சு முன்னேறா பத்தியா? இந்த நாடகத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில நடந்த மாதிரியே இருக்குடி. ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலும் நாடகத்தை தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பொழுதோட நாடகம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு, முடிவே இல்லாம. காலையில 6 மணிக்கு போடுறிய டிவிய, நைட்டு 11 மணி வரைக்கும் ஓடுது. யாருக்கு ஓடுதுனே தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமாண்டி, வேலை வெட்டி இல்லாம நான் உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாரு. எல்லா வேலையும் முடிச்சிட்டு தானே பாக்குறேன். அதுக்கு கூட எனக்கு சுதந்திரம் இல்லையா? அம்மா நீங்க இவ்வளவு சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு தலை வலிக்காதா? ஏட்டி, எனக்கு தலை வலிச்சா நீ என்ன தலைவலி தைலம் போட்டு தேய்ச்சி விடவா போற? அக்கறையோட வந்து கேக்குறவன். உங்களையெல்லாம் பட்டினி போட்டுட்ட சீரியல் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு பாக்குறேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? நானே ஒத்த மனுஷியா எவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு வேலை பார்த்துட்டு ஒரு மனுஷி வந்து உட்காந்து டிவி பார்க்கறது இவளுக்கு பொறுக்க மாட்டேங்குதையா? நான் என்ன மனுஷியா மாடா? இந்த வீட்டுக்காக ஓட உழைக்கிறேன். ஒரு மன அமைதிக்காக டிவி பார்க்க முடியலையம்மா. எம்மா மன அமைதி வேணும்னு நல்லா கொரட்டை விட்டு தூங்கணும். அதை விட்டுவிட்டு டென்ஷனை போட்டு தலையில ஏத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி நான் என்னைக்கு கொரட்டை விட்டதை நீ பார்த்தவ? ஆமாமா, நீங்க கொரட்டையே விட மாட்டீங்க. நீங்க விடுற கொரட்டை தெருவே முழிச்சிருது. நீங்க கொரட்டை விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவு சத்தமாவா நான் கொரட்டை விடுறேன்? ஆமாமா, நீங்க கொரட்டை விட்டா அவங்க பக்கத்துல படுக்கவே முடியாது. இடி சத்தம் மாதிரி டர்ரு டர்ருன்னு கேட்கும். ஏட்டி நானும் கொரட்டை விட மாட்டேன்டி. உங்க அப்பா தான் கொரட்டை விடுவாரு. என்ன மக்களே இங்க சத்தமா கிடக்கு? எல்லாம் இந்த அம்மாவால தான்ப்பா. அம்மா கொரட்டையே விட மாட்டாங்களாம், அம்மா சொல்றாங்க. அடியே ராணி, நீ கொரட்டை விட மாட்டியா? ஆமாங்க, நான் கொரட்டையே விட்டது இல்ல. ஆனா இந்த சர்மி நான் கொரட்டை விட்டனால அவ தூங்கவே முடியலன்னு சொல்றா. ஏடி சர்மி, வேணும் உங்க அப்பா கிட்ட கேட்டு பாருடி, நான் கொரட்டையே விட மாட்டேன். என்னது நீ கொரட்டை விட மாட்டியா? நீ கொரட்டைய விட்டு விட்டு பக்கத்து வீட்டுல இருந்துலாம் சண்டைக்கு வந்துட்டாங்க தெரியுமாடி உனக்கு? ஆமா, நீங்க போய் சொல்லாதீங்க. பக்கத்து வீட்ல இருந்து என்னைக்கு சண்டைக்கு வந்தாங்க? ஏடி ராணி, அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தடி, கொரட்டைய புசு புசுன்னு விட்டுக்கிட்டு இருந்த. அப்ப பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு ஆள் கம்பு எடுத்துட்டு வந்துட்டாங்கடி. என்னது கம்பு எடுத்துட்டு வந்தாங்களா? எதுக்கு? நீ கொரட்டை விட்ட சத்தம் அவ்வளவு மோசமா இருந்திருக்கு. ஏதோ பாம்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாம்படிக்க வந்திருக்காங்கடி. அம்மா புஸ் 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 புஸ். ஏடி சர்மி, கொஞ்ச நாள் உனக்கு பூசைய போடல, திமிரு வச்சு போச்சு உனக்கு. சிரிச்சாலும் இந்த வீட்ல தப்பாம்மா? ஏண்டி ராணி, சர்மி சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்ற, அதுக்கு போய் கோவப்படுற? என்ன எதுக்கு கேலி பண்ணி சிரிக்கணும்? இதுக்கு உங்க அப்பா வேற ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காரு. ஏதாச்சும் புள்ளைய கேலி பண்ணிச்சுன்னா அப்படி செய்யக்கூடாதுமா அப்படின்னு சொல்றதை விட்டுவிட்டு தூண்டி தூண்டி விடுறாரு. எல்லாம் நம்ம தலையெழுத்து. நம்மளுக்குன்னு கேட்கறதுக்கு யாரு இருக்கா இந்த வீட்ல? ஏன் மக்களே அம்மாவை போட்டு கேலி பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா, அம்மா கொரட்டை விட்டாங்கன்னு சொன்னேன், அதுக்கு போய் என்னை திட்டிட்டு போறாங்க பாருங்கப்பா. உங்க அம்மா அதுக்கெல்லாம் கோவப்பட்டிருக்க மாட்டா. நம்மெல்லாம் டிவி பார்க்க வந்துட்டோம்ல, அவளுக்கு நாடகம் பார்க்க முடியாதுல்ல, அதனால கோவப்பட்டு போயிருப்பா. ஆமாப்பா, நீங்க சொல்றது சரிதான். ஆமா, டிவி பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு தான் கோவத்துல போனேன். அம்மா அப்பா
சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு போய் கோவப்படுறீங்க? ஆமா, விளையாட்டுக்கு சொல்றாங்க. விளையாட்டுக்கு சொல்றதுன்னா நான் இருக்கையில எடி சொல்லணும், நான் போன பின்னாடி எதுக்கு சொல்லணும்? சாப்பாடு சாப்பிடுறீங்களான்னு கேட்கத்தான் இப்ப வந்தேன். இப்ப சாப்பாடு போடவா என்ன? சரி அம்மா, போய் சாப்பாடை எடுத்து வை. என்னம்மா கோவப்படுறா? வா சர்மி, சாப்பிட்டுட்டு வந்து அப்புறமாட்டி டிவி பாரு, இல்லைன்னா அதுக்கும் உங்க அம்மா ஏசிக்கிட்டே இருப்பா. சரிப்பா. அந்த பொரிச்சு வச்சிருக்கேன் பாரு, போய் எடுத்துக்க போ. அம்மா, எனக்கு பொரிச்ச சிக்கன் வேணாம்மா, பொரிக்காம பச்சையாவே தாங்க. ஏடி பூமாரி, பச்சை கறியெல்லாம் திங்க கூடாதுடி. இந்த நிறைய பொரிச்சு வச்சிருக்கேன், அத ஒரு தட்டுல எடுத்து போட்டு சாப்பிடு. அதை விட்டு போட்டு பச்சை கறி கேக்குறாளே, யார்கிட்ட இருந்துடி பழகுனே பச்சை கறி திங்கிறதுக்கு? அம்மா, பச்சை கறி திங்கிறதுக்கு இல்லம்மா, நாங்க கூட்டாஞ்சோறு செய்ய போறோம், அதுக்கு சமைக்கிறதுக்கு. தாங்கம்மா சிக்கனே. என்னது, கூட்டாஞ்சோறு செய்ய புரியலா? ஆமாம்மா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து செய்ய போறோம். அதுக்கு பொரிச்சு வச்சிருக்கேன்லடி, அந்த கறியை எடுத்துட்டு போக வேண்டியதானடி? இல்லம்மா, நாங்களே பொரிச்சுக்கிறோம்மா, எங்களுக்கு ஆசையா இருக்கு. சரி எடுத்துக்க, ஆனா வீட்ல உள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது, பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போகாத, கறியாக்கி போட்ற, விளக்கவே முடிய மாட்டேங்குது. சரி தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் கொண்டு வரேன்னு சொல்லிருக்கா. சரி, அப்ப எடுத்துட்டு போ. ஏடி சியானா, சியானா, இந்த சியானா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. லீவு விட்டா போதும், வீடே தங்க மாட்டா, எங்கேயாவது போய் விளையாட போயிருவா. இவளை நம்பி எங்க அம்மாட்ட கறியை வேற வாங்கிட்டு வந்துட்டேனே, இப்ப கூட்டாஞ்சோறு செய்ய முடியுமா முடியாதான்னு தெரியலையே. சியானா, சியானா. என்னடி பூமாரி, ஏன் கத்திக்கிட்டு கிடக்க? சியானா, நான் எவ்வளவு நேரம் உங்க வீட்டுக்கிட்ட இருந்து கத்திக்கிட்டு கிடக்கேன், வீட்டுக்குள்ள என்னடி செஞ்சுக்கிட்டு இருந்த? நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ கூப்பிட்டது எனக்கு கேட்கல. உனக்கு காது கேட்காது போல இருக்கு, இன்னமே உங்க வீட்டுக்கிட்ட வந்து மைக்ல தான் சியானா சியானான்னு கத்தணும். எனக்கு காதுலாம் நல்லா தான் கேக்குது, இப்ப எதுக்கு என்னை கூப்பிட்ட? ஏடி சியானா, எங்க அம்மா சிக்கன் 65 செஞ்சிருக்காங்க. அப்ப எனக்காக நீ எடுத்துட்டு வந்திருக்கியா? போடி திணி பண்டாரம், உனக்கு சிக்கன் எடுத்துட்டு வராங்க. நான் கூட்டாஞ்சோறு செய்யறதுக்காக எங்க அம்மாட்ட சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான பார்த்தேன், என் மேல அக்கறையில நீ சிக்கன் பீஸ் எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்துருவியோன்னு பார்த்தேன். கஞ்ச பிசுனாரி. ஏடி, உனக்காகத்தான் நான் எங்க அம்மாட்ட பொரிக்காத சிக்கனை வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். ஏடி பூமாரி, அதை சமைச்சு வாங்கிட்டு வந்தா நேரம் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கலாம்ல, நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. ஏடி சியானா, எப்பயுமே அம்மா பொரிச்சு தானே தாராங்க, நம்ம
உன்கிட்ட என்ன நான் கேக்குறது? நான் பூமாரிட்டே கேட்டுக்கிறேன். சாப்பிடுற ஐட்டத்தை எப்படித்தான் வாசனை பிடிக்குதோ தெரியல, கரெக்டா வந்து ஆஜராயிருது. என்னது, நிம்மி வந்து நிக்கிறா? நம்மளே கொஞ்சோண்டு சிக்கன் தான் எடுத்துட்டு வந்தோம், இவளுக்கு எப்படி தெரியும்? என்ன நிம்மி, இங்க என்ன செய்யற? பூமாரி, நான் எங்க சித்தி வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன். அப்ப சியானா இங்க நின்றுகிட்டு இருந்தா. அப்ப நீங்க கூட்டாஞ்சோறு செய்ய போறீன்னு சொன்னா, நானும் வரேன்டி, என்னையும் சேர்த்துக்குங்கடி. சியானா, நிம்மி, நீ உங்க சித்தி வீட்டுக்கு போடி, இல்லைன்னா உங்க சித்தி தேடுவாங்க. எங்க சித்தி என்னை தேட மாட்டாடி, நம்ம சிக்கன் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறமாட்டி நான் போய்க்கிருவேன். இவ என்னத்த சொன்னாலும் நாள மாட்டா போல இருக்கே, சிக்கன் எல்லாம் முடிச்சிட்டு தான் போவா போல இருக்கு. சரி, அப்ப சிக்கனை பொரிப்போம். ஏடி நிம்மி, ஏதாச்சும் கல் இருந்தா 3 கல் எடுத்துட்டு வாடி. நான் போய் எங்க போய் கல் எடுக்க, கல் எங்க கிடக்குன்னு தெரியல. ஏடி நிம்மி, உன் பக்கத்துல தானே கிடக்கு, போய் எடுத்துட்டு வாடி. இவ என்ன கல்லெடு மண்ணெடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? பத்தியா சியானா, எப்படி தீ எரியுதுன்னு பத்தியா? நல்லா அடுப்பு பிடிச்சிருச்சு. வாவ், நல்ல வாசனை வருது. ஏடி நிம்மி, விறகு கடந்த எடுத்துட்டு வாடி, அடுப்புக்குள்ள வைக்க. என்ன பூமாரி, என்னை சும்மாவே நிக்க விட மாட்ற, அதை எடு இதை எடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. சியானாட்ட சொல்ல வேண்டியதானே? இந்த சியானா தான் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்குது. ஏய் நிம்மி, நான் ஒரு வேலையும் செய்யாம இருக்கிறத நீ பாத்தியாக்கு, மண்டையிலே கொட்டிடுவேன், ஓடிடுங்கிட்டு. இந்த ரெண்டுமே ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்குதுங்க. நம்ம ஒழுங்கா நம்ம வீட்லயே வச்சு சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஏய் பூமாரி, சிக்கன் கறிகிற போதுடி, எடுத்துட்டு வா, அம்மா அங்க உட்கார்ந்து சாப்பிடுவோம். சிக்கன் மேல உனக்கு என்ன அவ்வளவு ஒரு அக்கறை? நல்ல வாசனை வந்துருச்சு, சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு. இன்னுமே விட்டா கறிகிறோம், எடுத்துற வேண்டியதான். நல்ல டேஸ்டா இருக்கு. ஆமா பூமாரி, நல்ல டேஸ்டா செஞ்சிருக்க. என் கைய இந்த சிக்கனுக்குள்ளேயே ஓட்டவே முடியல, ஒரே சூடா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிடுங்க. பாய் பாய். வருகிற 9ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் தகவல். ஏடி பூமாரி, நம்மளுக்கு லீவ் விடுவாங்களா? ஆமா கபிலே, நம்மளுக்கு லீவ் விட்டாலும் விடலாம். சரியான மழை பெய்யுதுல. மணி 8:30 மணி ஆயிருச்சு, இன்னமும் நம்மளுக்கு லீவுன்னு சொல்லல. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இந்த நியூஸை பார்த்துட்டு அப்புறமாட்டி ஸ்கூலுக்கு போவோம். ஏடி, ஸ்கூலுக்கு லேட்டா போனா ஸ்கூலுக்குள்ள விட மாட்டாடி. ஏய் கபில், கொஞ்சம் சும்மா இருடா, நியூஸை பார்க்க. இந்த செய்தி வாசிக்கிறவங்க என்ன வளவளா கொலகொலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேற ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு, எங்களுக்கு லீவ் விட்டு தொலைவாங்களா தொலைய மாட்டாளான்னு சொல்ல வேண்டியதானே. என்ன கபிலி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஓவரா துடிக்கிற? பூமாரி, லீவுனா வீட்லயே இருந்துடலாம்ல. ஆக மொத்தத்துல உனக்கு லீவு விடணும், அதானே? ஆமாம் பூமாரி, எனக்கு வேற இங்கிலீஷ் டீச்சர் ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க, அத வேற செய்யல. மழை வந்தா லீவ் விட்டுருவான்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த நியூஸ் வாசிக்கிறவங்க லீவுனே சொல்ல மாட்டாங்க, அதை விட்டுட்டு வேற என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. வெளியில தலைய காட்ட முடியாத அளவுக்கு மழை சோன்னு பெய்யுது, அப்பனா லீவ் விட மாட்டாங்க. சுட்டு சுட்டா மழை பெய்யும், அப்ப மட்டும் லீவ் விடுவாங்க. வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆமா, என்ன எச்சரிக்கை விட்டாலும் எங்களுக்கு லீவ் விட மாட்டியே. இந்த நியூஸ் ரீடர் வாயில இருந்து லீவ் அப்படினு வருதா? ஏய் கபில், ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டு இருக்குடா, வாடா போவோம். ஏடி பூமாரி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போவோம்டி. நம்ம ஸ்கூலுக்கு போய் அப்புறமாட்டி லீவ்
சொன்னா முன்னாடியே சொல்லிருப்பாடி. இன்னும் சொல்லலைனா ஸ்கூல் லீவு இல்லைன்னு அர்த்தம். ஸ்கூலுக்கு கிளம்புங்க, நேரம் ஆகிட்டு இருக்கு. இப்பதான் வெளியில போய் பார்த்தேன், சின்ன துளியா தான் தூரிக்கிட்டு இருக்கு. இப்பயே போனீங்கன்னா சீக்கிரம் ஸ்கூலுக்கு போயிடலாம். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா பெரிய மழை ஆயிரும், போக முடியாது பார் ஸ்கூலுக்கு. அம்மா செத்த நேரம் இருங்கம்மா, நியூஸ்ல போட்டாலும் போடுவாங்க. இங்க பாரு கபிலே, இன்னைக்கு பெய்யற மழைக்கு நாளைக்கு லீவ் விடுவாங்க, நாளைக்கு பெய்யற மழைக்கு நாளான்னைக்கு லீவ் விடுவாங்க. ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் கிளம்புங்க. தென் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி எதிரொலி கோவை, நெல்லை, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ஏய் கபிலே, அம்மா சொல்ற மாதிரி இன்னைக்கு லீவு இல்ல போல இருக்கு. ஸ்கூல் தான் இருக்கு, நீ கிளம்புடா. இப்படியே டிவி பார்த்துக்கிட்டே இருக்க. இருடி பூமாரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல லீவுன்னு சொல்லிருவாங்க. கபிலே வா. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. என்ன இவங்க அங்க லீவு இங்க லீவுன்னு தான் சொல்றாங்க. உலசு நம்ம ஊர்ல லீவு அப்படினு சொல்ல மாட்டாளே. இவங்க மூஞ்சிய போய் நம்ம இதுக்கு இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். நம்ம ஊர்ல லீவுன்னு சொன்னா என்ன, இது என்ன குறஞ்சா போயிருவாங்க? இன்னைக்கு நமக்கு ஸ்கூல் லீவ் விடுவான்னு சொல்லிட்டு ஒரு ஹோம்வொர்க் கூட இன்னும் முடிக்கவே இல்லையே. ஸ்கூலுக்கு போய் யாரார்ட்ட அடி வாங்க போறேனே தெரியலையே. அர்ச்சனா 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 அர்ச்சனா. அம்மாடி, என்னம்மா இடி இடிக்குது? அம்மாக்கா, இடி இடிச்சுனா அர்ச்சனா 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 சொல்லுடா. அம்மா, யாரும்மா அந்த அர்ச்சனா? யாருக்குடா தெரியும்? எங்க அம்மாலாம் இடி இடிச்சா இப்படி தான் சொல்லுவாங்க, அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனான்னு. எதுக்கு சொல்றானே தெரியாம இந்த அம்மா அர்ச்சனா அர்ச்சனான்னு சொல்றாங்க. அம்மா, எனக்கு பயமா இருக்கு. நான் இன்னைக்கு ஸ்கூல் போகலம்மா, எனக்கு பயமா இருக்கு. ஏன்டா பயப்படுற கபிலே? இடி இடிச்சுச்சுனா நீ அர்ச்சனா அர்ச்சனான்னு மட்டும் சொல்லு, ஒண்ணும் பயப்பட கூடாதுடா. சரி அம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரி, பார்த்து பயம் பத்திரமா போங்க. சரிம்மா. கபிலே, ஸ்கூலுக்கு போன பின்னாடி மழையில எல்லாம் விளையாட கூடாது, காய்ச்சல் வந்துரும். விளையாட மாட்டேம்மா. அதுக்கு தான் சொல்றேன், நான் வீட்லயே இருக்கேன்னு. நீங்க விட மாட்டீங்க. சரி சரி, கிளம்புங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமா மழை நிக்க ஆரம்பிக்குது, சீக்கிரம் போங்க. பார்த்து போங்க, டாடா. பாவம் பிள்ளைங்க அட மழையில போய் ஸ்கூல்ல வைக்கிறாங்க. ஏல பூமாரி, போக போக ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. வாடி, வீட்டுக்கு போவோம். நான் தான் உன்னை அப்பவே வா வான்னு கூப்பிட்டேன், நீ வர மாட்டேன்னு சொல்லிட்ட. உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்த. இப்ப பாரு, மழை பெருசா வந்துருச்சு. அர்ச்சனா 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 அர்ச்சனா. ஏய் புள்ளைகளா, சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, எங்க போறீங்க? தாத்தா, நாங்க ஸ்கூலுக்கு போறோம் தாத்தா. எங்களுக்கு பயமா இருக்கு, இடி இடிக்குது. ஆமா, எனக்கும் பயமா இருக்கு. நான் மட்டும் போறேன். புள்ளைகளா, பயப்படாதீங்க, எங்ககிட்ட கொஞ்ச நேரம் வந்து நில்லுங்க. மழை நின்ற உடனே ஸ்கூலுக்கு போங்க. வேணாம் தாத்தா, எங்க அம்மா வேற எங்கேயும் நிக்க கூடாது, ஸ்கூலுக்கு தான் போகணும்னு சொல்லிருக்காங்க. நாங்க ஸ்கூலுக்கே போறோம். ஏல பூமாரி, இந்த கடையில நின்னுட்டு போவோமா? இல்ல வேணாம் கபிலே, ஏற்கனவே லேட் ஆயிருச்சு ஸ்கூலுக்கு. வா, அப்படியே போயிருவோம். இங்க பாரு பூமாரி, நனைஞ்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு போனா எனக்கு கிளாஸ் ரூம்ல குளிரும்ல. ஏய், வேகமா வாடா. ஏய் புள்ளை
பிள்ளைகளா பெரிய மழையா பேஞ்சுக்கிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் இங்க வந்து நின்றுட்டு போங்கப்பா. இங்க பாரு பூமாரி, தாத்தா கூட கூப்பிடுறாங்க மழையில நனையாதேன்னு. வாங்க போய் நின்னுட்டு போவோம்டி. ஏன்டா கபில் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க? லேட்டா போனா இனி வெளியில நிக்க வச்சிருவாங்க. எல்லா பிள்ளையும் கேலி பண்ணி சிரிக்கும். ஆமா, சீக்கிரம் போய் இன்னும் படிச்சு கிழிக்கிற மாதிரி. அங்கேயும் போய் சும்மா உட்கார்ந்துருக்க தான் போறேன். சீக்கிரம் வந்து தொலை. பூமாரி, உண்மையை சொன்னா உனக்கு கோபம் வருதா? டேய், நேரம் ஆயிருச்சுடா. என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏல பூமாரி, உனக்கு என்னல, எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் இங்கிலீஷ் பீரியட். நான் ஹோம்வொர்க் வேற முடிக்கல. மிஸ் என்னையே குறி வச்சு நீ முடிச்சியா முடிக்கலையான்னு என்னையே நோண்டி நோண்டி கேக்கும். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் மட்டும் முடிஞ்சா போதும். அப்புறம் நம்ம எப்ப வேணாலும் கிளாஸ்ல போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீரியட் முடியற வரைக்கும் இங்க நேட்டே கொஞ்ச நேரம் நிப்போம். ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் காலையில இருந்து டிவி பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்து எப்ப லீவு விடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தியோ? அச்சனா 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 அச்சனா. ஏய், கோட்டை என்னல மேல தூக்கிருச்சு. ஐயோ, மலையில வேற நனைஞ்சிட்டு இருக்கேனே. ஏன் இப்படி கொடை தூக்குது? ஐயோ, அப்பாடா வந்துருச்சு. ஏய் பிள்ளைகளா, மழையில நின்று என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? ஓரத்துல வந்து நில்லுங்க. இல்ல தாத்தா, எங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிருச்சு. நாங்க இப்படியே போயிருவோம். டேய், சீக்கிரம் வா. என்ன மழைடா. நானும் டிவி பக்கத்துல உட்கார்ந்து லீவ் விடுவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா லீவே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, நானும் தான் டிவி பக்கத்துலயே உட்கார்ந்து டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா லீவ் விட்ட பாட காணோம். எங்க அம்மா டிவி பார்த்தது போதும்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டி விட்டாங்க ஸ்கூலுக்கு. எல்லார் வீட்லயும் இப்படித்தான் பண்றாங்க. ஸ்கூலுக்கு போன்னு. என்ன குளிருது. ஆமாண்டி மீனா, ரொம்ப குளிருது. இன்னைக்கு போய் ஸ்கூல்ல வச்சிருக்காங்க பாருங்க. லீவ் விட்டா இழுத்து பொறுத்துக்கிட்டு தூங்கலாம், நல்லா இருக்கும். எங்க அம்மா சொன்னாங்க மழை ஓவரா பெய்யுது, நீ ஸ்கூலுக்கே போவேனா வீட்லயே இருன்னு சொன்னாங்க. நான் தான் மீனா வருவா, அவளை பார்க்காம என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்லி நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். அப்படியா கபிலே, உங்க அம்மா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்களே. முதுகுல பூசையை போட்டு ஸ்கூலுக்கு ஓடு அப்படி இல்ல சொல்லியிருப்பாங்க. இவன் என்ன நம்ம வீட்டு பக்கத்துலயே நின்று பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றான். மீனா, உங்க வீட்ல மழை பெய்யுதா? நான் என்ன வேட்டக்கிறதுல இருக்கேன் மழை பெய்யாம இருக்கிறதுக்கு. எங்க வீட்ல மழை பெய்யத்தான் இருந்துச்சு. ஆளை பாரு ஆளை. ஏண்டா கபிலு, அவ உன்னை கண்டுக்கவே மாட்டா. அவட்ட திரும்பி ஏண்டா போய் வழிய பேசிக்கிட்டே இருக்க? மீனாடா, நம்ம மீனாதானடா பேசுறா. பேசிட்டு போகட்டும். ஏடி மீனா, உங்க வீட்ல மட்டும் மழை பெஞ்சிச்சான்னு கபில் கேக்குறான். எங்க வீட்ல எல்லாம் மழை பெஞ்சான்னு அவன் கேட்கவே மாட்டான். நான் வேணா அவன்ட்ட உங்க வீட்ல மழை பெஞ்சான்னு கேட்க சொல்லவா? ஐயோ, வேணாம்ப்பா. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உன்னை மட்டும் விழுந்து கவனிக்கிறானேன்னு கேட்டேன். டேய் ரோஹித், இன்னைக்கு ஹோம்வொர்க் முடிச்சிட்டு வந்தியாடா? இல்லடா கபிலே, நீ எழுதிட்டு வந்திருப்பேன்னு அதை பார்த்து எழுதலாம்னு வந்தேன். அடே, நீ எழுதிட்டு வந்திருப்பேன்னு நான் எழுதாம வந்தேன். இப்படி மாத்தி நீ எழுதுவே நான் எழுதுவேன்னு உட்கார்ந்து இப்ப ரெண்டு பேருமே எழுதல. மிஸ் வந்து நல்லா அடிக்க போறாங்க. என்னடா கபிலே, எதுக்கு என்னை கூப்பிட்ட? அடச்சி, மண்டை மேல இருக்கிற கொண்டை. உன்னை யாராச்சும் கூப்பிடுவாங்களா? அதுவும் இஸ்குன்னு உன்னை கூப்பிடுவாங்களா? உன்னை ஒன்னும் கூப்பிடல. நான் மீனாவை தான் கூப்பிட்டேன். ஏடி மீனா, உன்னைய கபிலு இஸ்ன்னு சொல்லி கூப்பிடுறான் பாருடி. எனக்கு தெரியும், நீ வாயை மூடு. இது என்ன கொடுமையா இருக்கு, நடுவுல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம்.
எதுக்குடா கபிலு இஸ் இஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? மிஸ் வந்தானா உன்னை நான் மாட்டி கொடுத்துருவேன் பாத்துக்க. இல்ல மீனா, நீ ஹோம்வொர்க் எழுதுனியான்னு கேட்டேன். அதுக்கு நீ வாயை திறந்து கேட்க வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு இஸ்குன்னு சொல்ற. இன்னைக்கு மிஸ் வரட்டும், வந்த உடனே உன்னை நல்லா நான் மாட்டி கொடுப்பேன். ஓடி மேக்கப் ராணி. ஏண்டி மீனா அழுகுற? உன்னைய பார்த்து அந்த கபிலு மேக்கப் ராணின்னு சொல்லிட்டான். விடு விடு மீனா, உண்மையை தானே சொல்லியிருக்கான். ஆளையும் மண்டையும் கொண்டையும் பாரு, யாரை பார்த்து மேக்கப் ராணின்னு நீயும் சொல்ற? மிஸ் வரட்டும், ஒண்டையும் மாட்டி கொடுக்குறேன். நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம். டேய் கபிலு, மிஸ் வந்த உடனே உண்மையாவே உன்னை மாட்டி விட போறா. ஐயோ, எனக்கு பயமா இருக்குடா. நான் ஹோம்வொர்க்கும் பண்ணல, மீனா என்னை மாட்டி விட்டா. மிஸ் என்னை வெளுத்து வாங்க போறாங்க. ஏடி பூமாரி, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல? ஸ்கூல் இல்லாத மாதிரி உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்க? எம்மா மறக்காதீயம்மா, நாளைக்கு ஸ்கூல் தான் இருக்கு. நாங்க சாப்பிட்டுட்டோம், ஹோம்வொர்க்கும் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் டிவி பார்க்க விட மாட்டீங்களே? ஆமாண்டி, டிவி பார்க்கறத உங்களுக்கு மறைக்கிறாங்க. போய் படுத்து தூங்குனா தான வெள்ள இடத்துல எந்திரிச்சு ஸ்கூல் கிளம்ப முடியும். அங்க ஒருத்தவன பாரு எப்படி படுத்து கிடக்கானு. டேய் கபிலு, போய் ரூம்ல போய் படுத்து தூங்குடா. ஏம்மா திட்டிக்கிட்டே கிடக்கீங்க? எனக்கு தூக்கம் வந்தா தான தூங்க முடியும். அது வரைக்கும் நான் இங்க படுத்து கிடக்கேனே. ஆமா, சும்மா படுத்து கிடப்பேன்னு தான் சொல்லுவ, அப்புறம் கொரட்டை விட்டு நல்லா தூங்குவ. அப்புறம் நான் தான் மாங்குன்னு தூக்கிட்டு போய் ரூம்ல படுக்க போடணும். இது எனக்கு தேவையா? போய் ரூம்ல போய் படுறா. பூமாரி வந்தா தான் நானும் ரூம்ல போய் படுப்பேன், இல்லைன்னா எனக்கு பயமா இருக்கும். ஆமா, நான் வந்தா தான் நீ வருவியோ? அம்மா இங்க பாருங்கம்மா, இந்த பிள்ளை நீ அடிச்சிட்டே இருக்கு. ஏடி பூமாரி, அவனை ஏடி அடிக்கிற? அப்புறம் என்ன, நானே கொஞ்ச நேரம் தான் டிவி பார்க்கறேன். இவ்வளவு நேரம் படிச்சேன்ல. கொஞ்ச நேரம் கூட டிவியே பார்க்க விட மாட்டீங்க. போய் படுன்னு சொல்றீங்க. நான் தான் சீக்கிரம் தானே எந்திரிக்கிறேன் ஸ்கூலுக்கு போறதுக்கு. ஆமாண்டி, 8 மணிக்கு ஸ்கூலுக்கு நீ 7:30 மணிக்கு எந்திரிப்ப. அதான் உனக்கு சீக்கிரமோ? எம்மா கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கிறேம்மா. என்னது இன்னும் கொஞ்ச நேரமா? 8 மணில இருந்து நீ டிவி பார்த்துக்கிட்டு இருக்க. பாண்டியன் ஸ்டோர் பார்த்திருக்க, பாக்கியலட்சுமி பார்த்திருக்க, இப்ப பாரதி கண்ணம்மா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் பார்க்கறேன்னு சொல்றேன். அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல பிக் பாஸ் போட்டுறாங்கம்மா. அத மட்டும் பார்த்துட்டு நாங்க தூங்குறோம்மா. என்னது பிக் பாஸ் பார்க்க போறீங்க? பிக் பாஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். நாளைக்கு ஸ்கூல்ல இத தான் கேட்பாங்க. ஆமாமா, என் ஃப்ரெண்டுகள்லாம் பிக் பாஸ் பார்த்துட்டு வந்து அங்க அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா. அதனால தான் நானும் இன்னைக்கு பார்க்கறேன். ஏண்டி ஸ்கூல்ல போய் பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சு, நாடகத்துல என்ன நடந்துச்சுன்னா பேசுறீங்களாடி? படிப்பை பத்தி பேசவே மாட்டீங்களா? இப்ப போய் படுத்து தூங்குறீங்களா இல்ல 2 பேருக்கும் முதுகுல பூசைய போடவா? அம்மா இன்னும் அப்பா வரலைல. அப்பா வர வரைக்கும் நான் டிவியை பார்க்கறோம்மா. அப்பா வர இன்னும் லேட் ஆகும். உட்கார்ந்து பிக் பாஸ் பார்க்கறானா? பிக் பாஸ் போய் தூங்குங்க. நாளைக்கு ஸ்கூல்ல வச்சுக்கிட்டு பிக் பாஸ் பார்க்கறானா? பிக் பாஸ் உங்க டீச்சர்ட்ட தான் வந்து நான் மாட்டி விடணும். நாளைக்கு ஸ்கூல்ல வச்சுக்கிட்டு நம்மள போட்டு உயிரை வாங்குதுங்க. என்னமோ சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்புற மாதிரி. எம்மா நாளைக்கு நாங்க சீக்கிரமா எந்திரிச்சிருவோம்மா. இப்ப எந்திரிச்சு போறியா இல்ல உன் கண்ணத்தை நான் பழுக்க வைக்கவா? போறோம், போய் தூங்குறோம். எங்களை போய் தூங்க வச்சுட்டு நீங்க நல்லா பிக் பாஸ் பார்க்கிறதுக்கு தானே எங்களை கிளப்பி விடுறீங்க. ஆமாண்டா, உங்களை எல்லாம் நான் தூங்க வச்சுட்டு பிக் பாஸ் பார்க்கறேன். ஆனா நேரத்தோட எந்திரிச்சு நான் சமைக்கிறேன்ல, நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கல்ல. எப்ப பார்த்தாலும் 7:30 மணி 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்க. அப்ப எப்படி ஸ்கூலுக்கு கிளம்புவீங்க? சரி முறைக்காதீங்க, நாங்க போய் தூங்குறோம். ஏன் மக்களே அம்மாவை கோவப்படுத்துறீங்க? உங்க நன்மைக்கு தானே சொல்றேன். சீக்கிரம் படுத்தீங்கன்னா சீக்கிரம் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகலாம். ஏம்மா நீங்க என்னை உசுப்பி விட்டோன்னா காலையில நான் எந்திரிக்கத்தானே செய்யறேன். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டான கட்டம் இருக்குன்னு பிள்ளைய சொல்லுச்சுங்க. அதான் பிக் பாஸ் பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. என் கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே பிக் பாஸ்னா எல்லா பிள்ளையும் பத்தி பேசுதுங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்டி இந்த அக்கறைய படிப்புல காமிக்க மாட்டீங்க?
தானே சொல்றேன். போய் தூங்கு மக்களே. சரி சரி. இந்த போட்டுட்டாங்களே பிக் பாஸ். இந்த புள்ளிகளை எல்லாம் தூங்க வச்சுட்டு பார்த்தா தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இவங்க சண்டை போடுறது நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கே. இங்க பத்தியா கபிலு, நம்மள மட்டும் தூங்க அனுப்ப விட்டுவிட்டு அம்மா வரவே இல்ல. ஆமா பூமாரி, இன்னைக்கு போடுற பிக் பாஸ் நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. எனக்கு பார்க்க ஆசையா இருந்துச்சு. ஆனா அம்மா ஓடு ஓடு போய் தூங்கு தூங்குன்னு நம்மள போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. ஆமாண்டா கபிலு, என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுச்சுங்க இன்னைக்கு நடக்கிற பிக் பாஸ் நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு. நாளைக்கெல்லாம் கிளாஸ்ல வச்சு இத தான் பேசுங்க. ஆமா, அதுக்கு வாயத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். அம்மா நம்மள மட்டும் போன்னு துரத்தி விட்டாளே, அம்மாவை இன்னும் காணா. அம்மா நம்மள போய் தூங்க சொல்லிட்டு அம்மா டிவி பார்க்கறாங்க போல இருக்கு. ஏல பூமாரி, வா அம்மா என்ன செய்றாங்கன்னு போய் பார்த்துட்டு வருவோம். வேணாண்டா கபிலு, நம்ம திரும்பி போனா அம்மா பூசை வச்சாலும் வச்சிருவாங்க. நான் வரலப்பா. ஏல வால, அம்மா என்ன செய்றாங்கன்னு போய் பார்த்துட்டு வருவோம். சரி வா போவோம். அட, இவ என்ன இவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்கா? இவளா எதுக்கு பிக் பாஸ் வரணும்? அவளை போட்டு என்ன பாடுபடுத்துறா பாருங்க. ஐயே, அந்த அவளை புடிச்சு தள்ளி விட்டு விட்டாளே. ஏண்டி, உன்னை தள்ளி விட்டு விட்டா நீ என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? நீ புடிச்சு தள்ளி விடுடி, தள்ளடி. என்ன பிக் பாஸ் இது? இந்த பிக் பாஸை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஏறி தலை வலிக்குது. இந்த பிக் பாஸை தான் நம்ம விட்டு வாண்டுக பார்க்கணும்னு அடம் பிடிச்சிட்டு தெரியுதுங்க. ஏய் புள்ளைகளா, போய் தூங்காம என்னடி சிரிச்சிட்டு இருக்கீங்க? அம்மா சரியான ஆளுதான். எங்கள போய் தூங்குன்னு சொல்லிவிட்டு நீங்க உட்கார்ந்து பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா மக்கா, நீங்க பிக் பாஸ் நல்லா இருக்கும் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம்னு உட்கார்ந்தேன். அம்மாக்கு டென்ஷன் ஏறுது பிக் பாஸ் பார்த்தா. சரி நீங்க போய் தூங்குங்க, நான் பிக் பாஸ் பார்த்துட்டு வரேன். அம்மா நாங்களும் கொஞ்ச நேரம் பார்க்கறோம்மா. ஏய் போய் படுங்க, இப்ப அம்மா வந்துருவேன். நீங்க மட்டும் உட்கார்ந்து பிக் பாஸ் பார்க்கணும், நாங்க மட்டும் போய் தூங்கணுமா? ஆமால பூமாரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிக் பாஸ் முடிஞ்சிரும். இத பார்த்துட்டே போயிடுவோம். ரொம்ப முக்கியம். வாங்க எல்லாரும் போய் தூங்குவோம். நீங்களும் பிக் பாஸ் பார்க்க வேணாம், நானும் பிக் பாஸ் பார்க்க வேணாம். வாங்க போய் தூங்குவோம். இந்த புள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு பிக் பாஸ் கூட பார்க்க முடியலையே. வாங்க போய் தூங்குவோம். பிக் பாஸ் பார்க்குற மூஞ்சிகளை பாரு. பிக் பாஸ் பிக் பாஸ். இங்க பாரு கபிலு, அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏடி வரும்போது லைட் ஃபேன் எல்லாத்தையும் அமத்திட்டு வாங்க. நீங்க பாட்டு விட்டு போட்டுட்டு வந்துறாம. நான் தான் அம்மா பக்கத்துல போய் ஃபர்ஸ்ட் தூங்குவேன். ஏய் நான் தான் வருவேன். ஏய் அம்மா லைட் ஃபேன்ல அமத்திட்டு வர சொல்லிருக்காங்க. அமத்திட்டு வாடா. அம்மால மட்டும் விட்டுட்டு ஓடிடுச்சு. நம்ம தான் எல்லாத்தையும் அமத்தணுமா?